வாத்தியாருக்குன்னு கோவம். நான் உள்ள வந்தோன்னு ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. நீங்க தானே துன்பம் வரும்போது சிரிங்கன்னு சொன்னீங்க, அதான் நாங்கள் பூரா சிரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. அட மடையங்களா, இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பாடத்தை தொடங்கினா. ராமாயணம் பாடம் நடத்த புத்தகத்தை திறந்த உடனே வெளியே நாய் அது வாட்டுக்கு குலைக்க ஆரம்பிச்சிருச்சு. பெரிய சவுண்டு, ஒன்றும் செய்ய முடியல. இப்போ என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி புத்தகத்தை மூடி வச்சிட்டாரு. கொஞ்ச நேரத்தில் நாயெல்லாம் ஓடிடுச்சு, சவுண்டு நின்றுச்சு. ஒரு பையன் எந்திரிச்சு சொன்னான், அது நிறுத்திடுச்சு, நீங்க ஆரம்பிங்க சார் அப்படின்னா. அவருக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும் பாருங்க. ஏலே இப்படி இருக்கீங்களா மடையங்களா, அறிவை பெருக்கி பழகுங்கடா அப்படின்னு. சார் அறிவை பெருக்குன்னு சொல்றீங்க, எத்தனை நாள பெருக்குன்னு சொல்லலையே அப்படின்னா. பாருங்க அவன் பாடி பேசிக்கிட்டு இருக்கான். கடைசியில் ஒரு பையில எந்திரி கூப்பிட்டு சொன்னார், ராமசாமி வீட்டு பாடம் செஞ்சுட்டியா அப்படின்னாரு. இல்ல சார் நான் ஹாஸ்டல் பையன் அப்படின்னா. பேப்பர் கொடுக்குறப்ப ஆளாளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஒரு பொண்ணு 98 மார்க் எடுத்திருக்கு, தேம்பி தேம்பி அழுகுது. ஆச்சார் இது பண்ணாரு, ஏமா அழுகுற, அது 98 மார்க் எடுத்திருக்குல்ல, வீட்டில் வைவாங்க சார் 2 மார்க் எப்படி போச்சுன்னு சொல்லி. விடுமா அவனுடைய இதை நான் பாராட்டுறேன், அடுத்த தடவை எடுக்கலாம். இங்கிட்ட ஒருத்தன் 13 மார்க் எடுத்துட்டு கிளாஸவே ரணகலப்படுத்திக்கிட்டு இருக்கான், சந்தோஷமா ஆஹா ஓஹோன்னு ஓடுறான். அவனை வாத்தியார் எழுப்பினாரு. அந்த பிள்ளை 98 மார்க் எடுத்துட்டு சோகமா உட்காந்துருக்கு, 13 மார்க் எடுத்துட்டு கிளாஸவே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு, இந்த 13 மார்க் எப்படி எடுத்தேன்னு தெரியல சார். இன்னொரு முக்கியமான விஷயம், நல்ல நகைச்சுவையா இருக்கும். இன்ஸ்பெக்ஷன் வைப்போம், ஏதாச்சும் அதிகாரி வந்து கேள்வி வைப்பாங்க. அன்னைக்கு தான் எல்லாம் பயந்து போயிடுறது, ஏதாச்சும் கேட்டு போடுவாருன்னு சொல்லி. இன்ஸ்பெக்ஷன் வந்தாரு, வந்து ஒரு பயல் எழுப்பி, ராமாயணத்தில் வில்லை உடைத்தது யார் அப்படின்றார். அவன் எந்திரிச்சு தேம்பி தேம்பி அழுதான். சும்மா சொல்லுப்பா, சத்தியமா நல்ல சார் அப்படின்னா. என்ன ரகலையா, யாரையா பாடம் எடுத்ததாரியா, அங்க வாயா அப்படின்னு சொல்லி வாத்தியாரை கூப்பிட்டு, என்ன ராமாயணத்தை வில்லை உடைச்சியாருந்தா தெரியாதுன்னு இருக்கான், என்ன பாடம் சொல்லி கொடுத்துருக்கீங்க சார். போன வாரம் படித்த ஒருத்தன் பென்சிலை எடுத்து வச்சுக்கிட்டான், கேட்டதுக்கு 4 லைன்ட்டான், 4 அடி அடிச்சோன்னு ஆமாண்டு ஒத்துக்கிட்டான். இவன் தான் ராமாயணத்தை வில்ல உடைச்சிருப்பான்னு நினைக்கிறேன், 4 அடி அடிங்க சார் அப்படின்றார். என்ன ஸ்கூலே மொத்தம் அப்படி இருக்கீங்க, உன் கிச்சமை கூப்பிட. கிச்சம் வந்தார் சார், தவறு நடந்து போச்சு, நான் சரியா கவனிக்காம விட்டேன். அவனை அப்படி சொல்லியிருக்க கூடாது, மடநாய். இவர் வந்து வாத்தியாரா இருக்கவர் அப்படி பேசக்கூடாது. அது எவ்வளவுன்னு சொல்லுங்க, நாங்கள் வசூல் பண்ணி வாங்கி கொடுத்துறோம் அந்த வில்ல அப்படின்னு.